குழம்பு தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோம், இப்ப மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். தக்காளி நல்லா வதங்கிச்சு, இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்க, அது ஊத்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். உருண்டை குழம்பு தானே, திக்கா வந்துடும். கொஞ்சம் தண்ணியா வச்சோம்னா அது கொதிச்சு வரும்போது திக்கா நல்லா வரும். நான் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். பருப்பு அரைச்சுன்னு வந்துட்டோம். இப்ப இது சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்புல சால்ட் போட்டு இருக்கிறோம், கொஞ்சமா தான் போட்டுக்கணும். கொஞ்சமா சால்ட், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு துளி சோம்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கலந்து வச்சிட்டோம். குழம்புக்கு நல்லா கொதி வந்துச்சுன்னா இது உருண்டு பிடிச்சி அதுல போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ உருண்டை பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். பண்ணி போட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். உருண்டை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பார்க்கலாம். நல்லா வெந்து நல்லா திக்கா வந்துச்சு பாருங்க. குழம்ப போட்டுலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்ல? சூப்பரா இருக்குது குழம்பு. எப்படி இருக்குதுன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்டு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்டு. எல்லாரும் பாய்.